நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன கர்த்தர் நீரப்பா. நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தர் எழுந்தருவீராக. கர்த்தர் எங்கள் இருதயங்களை செவைப்படுத்துகிறார். எங்கள் செவிகளை எங்கள் இருதயங்களை விருத்த சேதனப்படுத்துகிறார். நீங்கள் உங்களுடைய கையினால் எழுதுங்கப்பா. நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு மனசிக சத்தம் வரவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பும் தேவனுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீண்டுமா தேவ சமூகத்தில் உங்களை பார்ப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அல்லேலூயா. நல்லவர். தொழிலுக்கு போயிட்டு அந்த கணவனுடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒரு மனைவி. அல்லேலூயா. 6 மணிக்கு டான்னு வீட்டில் ஹார்ன் சட்டை அடிச்சிருவார். நீங்கள் ஒரு 6:10 ஆகிட்ட அப்படின்னு விருதை அடிச்சு படப்படாக்கும். 6 ஆகிட்ட அப்படின்னு விருதை அடிச்சு படப்படாக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளை 5:30க்கு டான்னு உள்ள வந்து எம்மா அப்படின்னு சத்தம் கேட்கலன்னா தாயில் என்ன செய்யும்? படப்படாக்கும். வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அதே படப்படப்புல தான் அவங்க வச்சு கேட்குறாங்க. வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போன வாரம் பார்த்த முடிஞ்ச இந்த வாரம் பார்க்க முடியலையப்பா அப்படிங்கும்போது இருதயம் கருகுது. வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வரலையப்பா அப்படிங்கும்போது இருதயம் என்ன செய்யுது? ஒரு வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சரீரம் தான் எங்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் கல்லால் அடித்த தேகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. எங்கள் இருதயம் இரும்புனால் எழுதப்பட்டதல்ல. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஆவலோடு அந்த நேரம் தப்புனா பரபரப்போடு எதிர்பார்க்கிறீங்களோ, அதே எதிர்பார்ப்பு, அதே ஒரு பரபரப்பு, அதே ஒரு மனக்குழப்பத்தில் தான் நாங்கள் ஆண்டவங்களை வச்சுருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால் நீங்கள் அந்த நேரத்தை என்ன செய்யுங்க? நீங்கள் கீப்பப் பண்ணும்போது உங்களை உற்சாகப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏன்னா ஆமாம், நீங்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். யாருடைய எதிர்பார்ப்பை? தேவனுடைய எதிர்பார்ப்பை. அல்லேலூயா. ஒரு மனைவி ஏன் எதிர்பார்க்கலான்னு சொன்னால், தன் கணவனை போஷிக்க, கணவன் முகத்தை பார்க்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை, ஒரு பெற்றோர் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னு சொன்னால் பிள்ளையின் நலன் காட்க. அல்லேலூயா. பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளை போஷிக்கப்படணும், பிள்ளை எனக்கு முன்னால் நல்லா இருக்கணும். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். இதே எதிர்பார்ப்போடு தான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வருகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே அவர் வந்து என் பிள்ளை இப்போ வரப்போகிறா, இப்போ நான் ஆசிரியக்க போகிறேன். அல்லேலூயா. என் பிள்ளை வரப்போகிறான், இப்போ நான் அவனோட பேச போகிறேன். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலரை சந்தோஷமான இன்முகத்தோடு கர்த்தர் வரவேற்கிறாரு. சிலரை கண்ணீரோடு கர்த்தர் வரவேற்கிறாரு. அல்லேலூயா. சிலரை கேள்விக்குறியோடு வரவேற்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அவர் இப்படிலாம் இருக்கிறார்? அவரு ஒரு சிலரை பார்க்கும்போது அவருக்கு கேள்விக்குறி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சிலரை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஒரு சிலரை பார்க்கும்போது கண்ணீரோடு பார்க்குறாரு. அது ஆதங்கத்தின் கண்ணீரா, ஆனந்த கண்ணீரான்னு சொல்லி அவருடைய நெஞ்சில் காது வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்கல்ல, உங்களை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா, கண்ணீர் வெடிக்கிறாரா, கேள்விக்குறியோடு உங்களை பார்க்கிறாரா? அது உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடிய கணவன், ஆமன், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற மனைவி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பெற்றோர். அல்லேலூயா. என்ன மார்க் எழுதிட்டு வந்திருக்கா, பரீட்சை எழுத போனால
நல்லா எழுதுன்னு சொல்லுவாளா? இல்லை டீச்சர் இப்படிலாம் திட்டான்னு சொல்ல போறாளா? அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுன்னா என் பொண்டாட்டிய டாக்டர் என்ன சொன்னா அது கேட்கறதுக்கு கணவன் வீட்டில் இருக்கிறத போல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு பதைப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம், இப்படி பல விதமான அவன் தோற்றத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். இப்போ அவருக்கு சந்தோஷத்தின் மேல சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க என்னை கேள்விக்குறியா பார்க்காதீங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஆச்சரியக்குறியா மாறுவேன் அப்படின்னு சொல்லுகிற சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். நீங்க என்ன செய்றீங்க? என்னை கேள்விக்குறியா பார்க்காதீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு முன்பாக நீ விரும்புகிற ஆச்சரியக்குறியா என்ன செய்யும்? மாறும்னு சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து ஆதங்கப்படாதீங்கப்பா, என்னை குறித்து துக்கப்படாதீங்கப்பா, நான் உங்க கண்ணீரை தொடப்பேன்ப்பா. அல்லேலூயா. இந்த அப்பா அம்மா, அந்த அப்பா அழமாட்டாரு, அம்மா தான் அடிக்கடி மூலம் கணிச்சு முடிக்கும். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை அந்த அறியாத வயசுல அப்படி கண்ணை தொடச்சி விடும் திட்டிங்களா? இந்த பிள்ளைகளாம் தொடச்சி விடாது. அல்லேலூயா. அந்த விவரம் முடியாத பிள்ளைகள் அப்படி கண்ணாடி தொடச்சி விடும். அந்த சந்தோஷத்துக்கு நிகரான ஒரு சந்தோஷம் இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது. பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அதை அனுபவிச்சு பாக்கியவான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய தகத்த கர்த்தர் கண்ணீரோடு பார்க்கிறார். என் பிள்ளை என் கண்ணில் வடிவில் என் கண்ணீரை தொடக்க மாட்டாளா அப்படிங்கிற ஆதங்கம் எதிர்பார்ப்பு துக்கத்தோடு. ஆமா, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கேள்விக்குறி, ஏதோ ஒரு ஆதங்கம், ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது. என் இருதயம் பதப்பதற்கு ஆண்டோட இதயத்தை ஆற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டோருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு பிடிக்கப்பட்ட சரீரத்தோடு அந்த பாரமான சிலுவையை அழுத்தும் போது அதை இறக்கி வைக்க மனதில்லாமல் அந்த பிடிக்கப்பட்ட சரீரத்தில் தூக்கி சுமக்கும் போது அங்கே ஒரு ஆறுதல் படுத்த ஒரு அன்பின் வந்தான். 12 வருஷம் 3 வருஷம் அவரோட அப்பம் புசித்தவர்கள் அவருக்கு தூரமாக போன போதிலும் அவருடைய சிலுவையை ஆதங்கத்தோடு ஏற்றுக்கொள்ள ஒரு அந்நியன் வந்ததை போல அவருடைய பாரத்தை சுமக்க ஒரு கூட்டத்தை கட்ட எதிர்பார்க்கிறான். அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்து ஆமாம் அதை நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையை கட்ட எதிர்பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். மறுபடியும் கைப்பற்றி சொல்லுங்க, கலங்காதீங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் கண்ணீர் வடிக்கிறாருன்னு சொன்னா நீங்க நல்லா இருக்க போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா. இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும்
அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். எங்க பரிசுத்த அருளப்பெறுகிற யோவான் இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பு கூர்ந்தது நிமித்தம் வந்த உபத்திரவம், இயேசு கிறிஸ்துவின் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கத்தின் நிமித்தம் வந்த உபத்திரவம், பல ஆண்டுகளாக ஆலய பிரகார வாசல்ல அமர்ந்திருந்தவன எழுப்பி விட்டதுக்கு வந்த உபத்திரவம், அல்லேலூயா, துக்கத்தோடு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன சந்தோஷப்படுத்தி கலிகுற பண்ணுகிறவரு, கலிகுற பண்ணினவர் இப்ப எங்க இருக்கிறாரு? தனித்து விடப்பட்டவராய், மனுஷ சஞ்சாரம் இல்லாத மிருகங்கள் வாழுகிற பத்மு அப்படிங்கிற தீவில அவர் அந்த தேசத்தின் ராஜாவினால் கையளிக்கப்பட்டவராய் இருக்கிறார். மனுஷ சஞ்சாரம் உள்ள போக முடியாது. அந்த தீவுக்குள்ள ஒருத்தன் போயிட்டு திரும்பி வருவான் அப்படிங்கிறது கூடாத காரியம், கூடாத காரியம். அப்படிப்பட்ட கொடுமையான தீவுல இவர் அமர்ந்திருக்க இவருக்கு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? மேல ஏறி வா, இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியது உனக்கு நான் காட்டுவேன். இவைகளுக்கு பின்பு அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில, யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்து இருக்கிற ஒரு மனிதன் எதை எதிர்பார்ப்பான்? யாராடையும் காப்பாற்ற மாட்டாங்களா? யாராடையும் தூக்கி எடுத்துட மாட்டாங்களா? மறுபடியும் ஏன் நன்மையான வாழ்வை, சுகமான வாழ்வை நான் இவங்க பார்ப்பனா, என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஏறி வா, நீ ஏறி வா, கர்த்தர் நல்லவர், glory to God, உலகத்தின் முடிவை நான் உனக்கு காட்டுவேன், உலகத்தின் முடிவை நான் உனக்கு காட்டுவேன் அவனுக்கு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏன் முடிவே கேள்விக்குறியா இருக்கப்பா. அல்லேலூயா. இப்பமோ எனக்கே ஸ்லேவ் பண்ணிட்டு இழுத்துக்கிட்டு இருக்குது, எனக்கே அவஸ்தை போட வேண்டியிருக்குது, எனக்கே அவஸ்தை புசை நிச்சய வேண்டியிருக்குது, வைக்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. இப்போ உலகத்தின் முடிவை எனக்கு காட்ட போறாராம், உலகத்தின் முடிவை என்ன செய்ய போறாராம்? எனக்கு காட்ட போறாராம் அப்படின்னு சொல்லி மனம் பதைக்கிறவன் சொல்லுவான். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க மனம் பதைக்கிறவன் அல்ல, ஆமா, மனரம்யமாய் அந்த காரியத்தை அனுபவிப்பவர் எழுதுகிறார். தேவன் வைத்திருக்கிற அந்த பத்மு தீவை இன்பமாய் அனுபவித்த யோவான். அல்லேலூயா. தேவ சத்தம் கேட்கிற யோவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உபத்திரத்தின் குகையில ஒரு தேவ பிள்ளைய தேவன் கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா அங்க அவனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த போறாருன்னு அர்த்தம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தானியேல சிங்கக்குழியில தூக்கி போட போறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும், தானியேலுக்கும் தெரியும். ஆனா தானியேல சிங்கக்குழிக்கு போறதுக்கு முன்னால இவரு சிங்கக்குழிக்குள்ள நிற்கிறார், சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு நிற்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரை அக்னி சூளையில தள்ள போறதுக்கு முன்னால கர்த்தர் நல்லவர். இவர் அக்னி சூளையில போய் நிறுத்திட்டாரு, அந்த அக்னியை ஏசியா மாத்திட்டாரு, வெளியில தூக்கிட்டு போனோம், செத்துட்டான். உள்ள விழுந்தோன்னு இவர் என்ன செஞ்சாருன்னா உலாவினார், அலாவினார், பேசினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த கால வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபத்திரவங்கள், வேதத்துல அழகா கத்தை எழுதி வச்சிருக்கிறார். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்துல, ஆமா 28வது வசனத்தில் நம்புகிறேன்,
அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர்களால். வாசிங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இருக்குதா? அது 28 தானா? வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பக்கத்துல கைப்பிடிச்சுக்கணும். இந்த வசனத்தை நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை தடவை வாசிச்சிருக்கீங்க கேளுங்க. எத்தனை நேரம் அறிக்கை பண்ணிருக்கீங்க? எத்தனை நேரம் ஜெபம் பண்ணிருக்கீங்க? இந்த அறிக்கையின் ஜெபம் இப்ப உங்க உள்ளத்துல இருக்குதா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அன்பு கூறுகிறேன், என் வாழ்க்கையில கட்ட அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அடையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாதிவே சொல்லல. நான் வந்து ஹிந்தியில பேசிட்டேன், இப்போ மாதிரி தமிழ்ல நினைச்சுக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணுகிறேன். லேலோயா, இந்த வசனம் என் வாழ்க்கையில இப்ப நிறைவேறிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அடையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ க்ளோரி டு காட். லேலோயா. எனக்கு இதுக்கு மேல மொழியாக்க தெரியாது. லேலோயா. அப்போ நாகூம்ல எழுதியிருக்கிறாரு, ஆமா, உன்னை கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கிறேன்? கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணில் மண்ணை தொடுவான். ஒரு அழில சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்ப நீ ஒருத்தர் தொட்டுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அனுமதிச்சிருக்கிறான்னு அர்த்தம். என்னை ஒருத்தர் தொட்டுட்டான்னா அவர் அதை என்ன செய்திருக்கிறார்? அனுமதிச்சிருக்கிறார். யோவான ஒருத்தன் தொட்டுட்டான். யோவான ஒருத்தன் செஞ்சிருக்கான், தொட்டுட்டான். அதை அவர் அனுமதித்திருக்கிறார். அதை அவர் செஞ்சிருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் அதை அனுமதித்ததுனால என் ஜீவன் அவருக்கு முன்பாக அருமையா இருக்கு. என் ஜீவன் அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்குது? அருமையா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த சூழ்நிலையில அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? இன்னும் ஏறிவா, இன்னும் ஏறிவா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஏறி வருவருடைய வாழ்க்கை, தேவ சமூகத்துல ஏறி வருவருடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் முகம் பிரகாசமாகும். என்னாகும்? முகம் பிரகாசமாகும். தேவ சமூகத்துல ஏறி வருவருடைய வாழ்க்கை தேவன் அவர்களுடைய எதிர்காலத்தை குறிச்சும் பேசுவார், தேசத்தின் நலனின் எதிர்காலத்தை குறிச்சும் பேசுவார். முத என்ன சொன்ன? தேவ சமூகத்துல ஏறி வருவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், அவங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். தேவ சமூகத்துல ஏறி வருவர்களோடு தேவன் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசுவார். அவர்களை குறித்தும் பேசுவார், அவர்கள் சந்ததியை குறித்தும் பேசுவார், தேசத்தின் நலனை குறித்தும் பேசுவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஏறி வருகிறவருடைய சந்ததியை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஏறி வருகிறவருடைய சந்ததியை கர்த்தர் செய்வார், பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த 3 வருஷம் இந்த 3 சப்ஜெக்ட் தான் நமக்கு கையில கொடுக்கப்படுது. 2 ஏற்பாடு தான், ஒன்னு பழைய ஏற்பாடு, ஒன்னு புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. 66 புத்தகம் தான் கையில கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு 666 வருஷம் இருந்தாலும் இந்த 66 புத்தகத்துல தான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ அல்லது நான் விரும்புகிற 120 வருஷமோ ஆனாலும் நான் 1000 வருஷம் 1000 நேரம் இந்த பைபிளை வாசிச்சாலும் இந்த 66 புத்தகத்துல தான் என்ன பேசுவார். அல்லேலூயா. இதுல இல்லாதத ஒண்ணு என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில உன் எதிர்பார்ப்பு கர்த்தர் நிறைவேற பண்ணுவாரு, தேவன் எதிர்பார்ப்பு உம்மடாமல் நிறைவேற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆமா உன் மூலமா ஆமா அவர் விடுதலையாக்க விரும்புகிற ஜனக்கூட்ட விடுதலை ஆகணும்.
அவர் விடுவிக்கிற சந்ததி அவரை அறியணும். அல்லேலூயா. முடிவு நாட்களில் காணப்படுகிறத இந்த உலகம் அந்த முடிவுக்கு முன்பாக அதை அறிந்து மனம் திரும்பணும். அதையும் அவர் நினைச்சாரு, அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. நம்ம மோசேயை குறித்து பார்த்தோம்னு சொன்னா 40 வருஷம் எகிப்துல பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டார். நல்ல வாழ்க்கை, நல்ல நினைச்சா சாப்பாடு. அல்லேலூயா. கை தட்டுனா வேலையாளு, கை தட்டுனா வேலையாளு. சில குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள் அவருக்கு இருக்குது. சில குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள் இருக்கிறது. எகிப்து தேசத்தின் பலவிதமான பட்டங்கள்ல அவர் கை தேர்ந்தவராய் இருந்தார். கலைத்திறன்களை கை தேர்ந்தவராய் இருந்தார். அல்லேலூயா. அவர் நல்ல பிஇ பட்டதாரி. அல்லேலூயா. அதனாலதான் அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு அழகான அந்த எஸ்டிமேட்டை கையில கொடுத்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இத்தனை அடி அகலம், இத்தனை அடி நீளம், தொங்குதிரை இவ்வளவு இருக்கணும், பலகை இவ்வளவு அகலத்தில் இருக்கணும், பலகை இவ்வளவு உயரத்தில் இருக்கணும், வாசல் அகலம் இவ்வளவு இருக்கணும், மூடுதிரை இவ்வளவு அவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்தாரு. இந்த பிளான் அழகா இவரு செஞ்சாரு, நேர்த்தியா செஞ்சு முடிச்சாரு ஆட்களை வச்சு. அல்லேலூயா. நல்ல கை தேர்ந்த கட்டடக்கலை நிபுணர் அவரு. அல்லேலூயா. நல்லவர். ஆனா தன்னுடைய இனம் இன்னதென்று அறிந்த போது, அந்த இனத்தை பாதுகாக்க தீவிரித்த போது என்ன செஞ்சதுன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி. அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு தோல்வி. அவருடைய எதிர்பார்ப்பு அங்க நிறைவேறல. அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால ஓட்டாம் எத்தியோப்பியா தேசத்துக்கு ஓடுறாரு. 40 வருஷம் கட்டடக்கலை நிபுணர் அந்த கட்டடக்கலை வரைபடத்தையே மறந்துட்டார். அல்லேலூயா. தெத்து நாவுள்ளவரா மாறிட்டாரு, மந்த புத்தி உள்ளவரா மாறிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் இவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம், ஆட்டை எடுத்ததுன்னா ஒரே பர்வதத்துல ஓட்டி கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஒரே பர்வதத்துல மோசேயை கர்த்தர் கண்டு சொன்னாரு, உன் பாதரட்சையை கலத்திட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, மோசேயிட்ட கர்த்தர் பேசினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த நிலைமையில பேசினாரு? 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இந்த 40 வருஷம் நான் இருக்கிற இருப்பு என்ன? அங்க பஞ்சுமத்த வாழ்க்கை, இங்க ஆட்டுக்குட்டிகளோட அல்லேலூயா வண்ணாந்தரத்தில் அமர்ந்திருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அங்க இவருக்கு ரதங்கள் பூட்டப்பட்ட, குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் ஆயத்தமாக இருந்தது. இங்க காலுக்கு செருப்பு போட்டிருக்காரு. அல்லேலூயா. நல்லவர். ஆனா வண்ணாந்தரத்துல மொட்டை வெயில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இங்க இருந்த என்னத்தை யோசிச்சிருக்கணும்? 40 வருஷம் இருந்த அல்லேலூயா பேசாம இருந்து போன மோசே இப்படி சொல்லியிருந்தேன். உனக்கு என்னல, ஏன் எப்படி போனா உனக்கு என்னல, நீ பேசாடி இருந்துக்க வேண்டியதானல. இங்க வந்து ஒரு கருப்பியை கட்டிக்கிட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துக்கிட்டு, அல்லேலூயா 2 பிள்ளையா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குளோரிட்டுதான். தன்னையே நொந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இப்ப வாராரு பாருங்க. கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மோசேக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மோசேக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நல்லது தானப்பா செஞ்சேன், நல்லது தானப்பா செஞ்சேன். அல்லேலூயா. என்னை கொண்டு இங்க வரைக்கும் என்னை இங்க வந்து நான் உட்கார அளவுக்கு தள்ளிட்டு கிடப்பா, சண்டால பயன்கிறான். அல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்களை விடுதலாக்கிறதுக்கு அப்படி எவ்வளோ பாடுபட்டு என் அதிகாரத்தை பயன்படுத்தின, என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களப்பா, ராஜாட்ட போய் காட்டி கொடுத்துட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி அங்கே புலம்பிக்கிட்டு இருக்க இவர் வராரு. போ, எங்கே போ, அதே பட்டணத்துக்கு போ. அல்லேலூயா. அங்கே என் ஜனத்தின் கண்ணீரை கண்டேன். இவர் கண்ணீரை தொடக்கிறதுக்கு இவர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் ஜனத்தின் கண்ணீரை கண்டேன் அப்படின்றார். அப்ப ஏன் கண்ணீரை தொடக்க நீர் வரல?
புரியுதா? கர்த்தருடைய அந்த என்ட்ரன்ஸ், அந்த அங்கலாய்ப்பின் சத்தம் உன் கண்ணீர் அவருக்கு தெரியுது, உன் கதை அவருக்கு புரியுது, உன் வேதனை அவருக்கு தெரியுது, நீ கிறிஸ்துவுக்காகப்பட்ட பாடுகளின் உபத்திரம் அவருக்கு தெரியுது, அது நிமித்தம் அந்த அவமானங்கள் அவருக்கு தெரியுது. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கை வராதா? ஒரு பிஞ்சு பட்டு விரல் என் கண்ணை தொட்டு அழாதமான்னு சொல்லிட்டு ஒரு கை வராதான்னு சொல்லி அங்கலாச்சிக்கிட்டு இருக்கே. அவரு மோசடின்னு சொல்றாரு, என் ஜனத்தை உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லியிருந்தா அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். மோசே அங்கே குழு அறையில் உட்காந்துருந்தியப்பா, இங்கே வெயில் உட்காந்துருக்கியப்பா, ஒரு கொடை பிடிக்க கூட உனக்கு ஆள் இல்லையப்பா. அங்கே ஆமாம் குதிரைகள் கூட்டப்பட்ட ரகத்தில் மேலே ஆமாம் துணி போடப்பட்ட பந்தல்ல ஆமாம் டை டை ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லி அவர் ஓட்ட அந்த 4 குதிரை 5 குதிரைகள் எடுத்துட்டு போவார். அல்லேலூயா. இங்கே வெளியில் ஆமாம் முள்ளு செடிக்கு மத்தியில் உட்காந்துருக்கிறார், வெயில் கொடை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. கொடையா இவர் வருவார்னு எதிர்பார்த்தா இவர் கொடை கேட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனத்தின் கண்ணீரை கண்டு நீ அங்கே போ, நான் உன்னை பார்வோன்னு தேவனாக்குவேன். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். யோவானு ஆமாம் பத்மத்தீவில் அமர்ந்திருக்கிறாரு. ஏறிவா உலகத்தின் முடிவை காட்டுகிறேன். என் முடிவே கேள்விக்குறியா இருக்கு, என் வாழ்க்கையே கேள்விக்குரிய. நான் புரியுதா உங்களுக்கு? உங்க ஒவ்வொருத்தருமே பெருசா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. என் பிரச்சனை இப்படி இருக்குது ஐயா, என் பிரச்சனை இப்படி இருக்குது ஐயா, என் கண்ணீரை துடைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்ல உன் மூலமா அநேகர் கண்ணீரை துடைக்க நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஒரு நல்ல சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா பண்ணுங்க. இப்போ எலியாட்ட பண்ணுவாங்களா, எலியாட்ட பண்ணுவாங்களே. ஆமா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் என்று சொன்னவர். அல்லேலூயா. 18ஆம் அதிகாரத்துல ஆமா பலிபடத்தை செப்பனிட்டவர். 19ஆம் அதிகாரத்துல ஒருத்தி சத்தம் கட்டாரு, ஓடுறாரு பாருங்க, ஓடுறாருப்பா. சவால் விட்டு ஒரு 850 400 தீர்க்கதரிசிகள் 450 பூசாரிகளையும் ஒரே பட்டயத்துல போட்டவர். அல்லேலூயா. ஒருத்தி சத்தத்தை கேட்டு நேரா சூரியச்சுடிகளை பூந்துக்கிட்டு நான் நல்லவன் அல்ல என்று எடுத்துக்கொள்ளணும், நான் கையெழுத்து வா உனக்கு நெஞ்ச வேலை போட்டு போட்டு அப்படிங்கிறேன். அல்லேலூயா. நல்லவர். எங்க ஆமா நல்ல அப்பத்தை புசிச்சு இந்த சாப்பிடு, கிளம்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எலியா உனக்கு இங்க என்ன வேலை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி துண்ணியும் கறி துண்ணியும் கொடுக்க மனுஷன் சாப்பிட்டுட்டு அப்படி 40 நாள் இரவும் பகலும் அப்படி ஓரே பர்வதத்தின் மேல ஏறினா இருப்பாங்க. அல்லேலூயா. ஓரே பர்வதத்துல கர்த்தர் எலியாவை சந்தித்தார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சூசைட் பாயிண்ட்டுக்கு போன எலியாட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்ப அங்க வா, சீரியாவின் மேல ஆசகல ராஜாவா மாத்து, இஸ்ரவேல் மேல எகுவ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உன் மேல இருக்க அபிஷேகத்தை சாப்பாத்திற்கு வாங்கினாங்க எலிசா மேல வை. அல்லேலூயா. ஆசகல் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொண்டு போடுவான், எகு பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொண்டு போடுவான், நீ ரதத்தை ஏறி மேல வந்து. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் அதை செஞ்சுட்டு தான் மேல வரணுமா? இப்பவே நீ மேல கொட்டிட கூடாதா? அல்லேலூயா. அதை செய்யாம பண்ண மாட்டீரா? அதை செய்யறதானே உன்னை ரசித்திருக்க. உன்னை கழுவுனதே அதுக்கு தானையா, உன்னை சூஸ் பண்ணதே அதுக்கு தானே. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணதானே உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீ தேவையில்லாம 89 பாகத்திற்கு தரிசிகளை வெட்டி நானும் அடிச்சுனா இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? உங்க மேல பக்தி வேலைகளை வெட்டினாரே, ஓகே அங்கீகரிக்கிறேன். ஆனா நான் நீ செய்ய வேண்டியது எனக்குள்ள ஒண்ணு இருக்குது இல்ல. நீ 89 பாகத்திற்கு தரிசிகளை எனக்காக வெட்டினது உண்மை, நான் அதை அப்ரிசியேட் பண்ண, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனா நான் என் இருதயத்துக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அதை நீ செய்யாம நான் உனக்கு ஆமா அக்கினி சொல்ல காட்ட நான் கொண்டு வர மாட்டேன்னு கட்ட எதிர்பார்த்திருந்தா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள உள்ள வைராக்கிய நிமித்தம் நம்ம செய்யற காரியத்தை கர்த்தர் அங்கீகரித்தாலும் அவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்தை நம்ம கொண்டுதான் செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அழிய சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லலாம், அண்ணா கர்த்தருக்காக நான், அண்ணா உமக்காக நான் அதை செஞ்சேனே, நான் இதை செஞ்சேனே,
நீ செஞ்சதை நான் அறிந்திருக்கேன், கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு இருக்கிற கொஞ்சம் படத்துல நீ என் நாமத்தை மறுதடியாம நீ என் வசனத்தை காத்துக்கொண்ட, வெரி குட், சூப்பர், நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இப்படியே நீ ஓட்டத்தை முடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படியே நீ ஓடி போக நான் அனுமதிக்க மாட்டேன். நீ ஏறி வா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வைராக்கியங்கிற போர்வேல நம்ம கர்த்தருக்காக செஞ்ச எல்லா காரியத்தையும் கர்த்தர் மனரம்யமா உற்று கவனிச்சாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மழையை அடக்கி சொல்லி, வானத்தை அடக்கி சொல்லி கர்த்தர் சொல்லல. ஆனா கர்த்தர் மேல உள்ள வைராக்கியத்தில் செஞ்சாரு. கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வானம் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இவரை அனுப்புனார். நீ போ, ஆகாபுக்கு நான் உன்னை வெளிப்படுத்து. நீ ஏதோ என்ன கேட்காம வானத்தை அடைச்சிட்டேன், 3 வருஷம் செஞ்சுட்டேன், நான் செஞ்சுட்டேன், இப்போ உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஆகாபுக்கு நான் யாருன்னு காட்டு நீ போன்னு போனார். அல்லேலூயா. மழையை அடைக்க சொல்ல அடைச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்ப திறக்க சொன்னாரு, போய் திறக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்கு முன்னால சவால் விட்டாரு. அல்லேலூயா. ஆனா பொம்பளைக்கு முன்னால தோத்துட்டாரு. ஒரு தோல்வி அவருக்கு. அவருடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போச்சுது. ராஜா பட்டயத்தில் நின்னா கூட பரவாயில்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த சோர்வுக்கு சொல்றாரு, நான் நல்லவன் இல்லை. ஏன் நீ நல்லவன் இல்லைன்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இப்படி பேசுற, இன்னும் 10 நாள் கழிச்சு என்ன பேச போறீங்க அவருக்கு தெரியும். வேதத்தை சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனாகிய, ஆமா, ஒரே பேரனாக குமாரனாகிய மெஸ்ஸியா அப்படின்னாரு. எப்ப தேவனே உனக்கு அதை வெளிப்படுத்தினாரு. இந்த கல்வன் சட்டை கட்டும் பாதாள வாசல் உனக்கு மேற்கொள்ளாது, பரலோகராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன் அப்படின்னு பரலோகராஜ்யத்தின் திறவுகளை தருவேன்னு சொன்னவரு 3 நாள் பதிலளிச்சு போவாருங்கிறது தெரியாது அவருக்கு. யாரும் சொல்லணுமா? நிப்பாட்டும் தப்பா வாக்குத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு. இப்ப அந்த வாக்குத்தத்தை கொடுக்கக்கூடாது. அங்க ஒரு பொம்பளை இருக்கா, அவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கான். அவனுக்கு முன்னால இவன் என்ன செய்வான்? உண்மை தெரியாதுன்னு சொல்லுவான் அப்படின்னு அவருக்கு யாரும் போய் சாட்சி சொல்ல வேண்டியதுதான். யாரும் அவருக்கு சாட்சி சொல்லணுமா? பேதுரு இதயத்தை குறித்து யாரும் சொல்லணுமா? அவசியமே கிடையாது. அவர் எல்லா காலத்தையும் அறிந்தவர், இறந்த காலத்தை அறிந்தவர், நிகழ்காலத்தை அறிந்தவர், எதிர்காலத்தை அறிந்தவர். ஒரு அலையிலேச்சதான் பார்க்கலாம். அவர்கிட்ட போய் நான் இல்லை, எனக்கு இந்த ஊழிய வேண்டாம், நான் என்னை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஆசைகளை யார் அபிஷேகம் பண்ணுவா? எகுவை யார் அபிஷேகம் பண்ணுவா? ஒரு அலையிலேச்சதான் பார்க்கலாம். எலிசாவை யார் அபிஷேகம் பண்ணுவா? பக்கத்துல கேளுங்க. எங்க ஓடி போக மலைக்கு ஓடி போனா எங்க உட்காந்துருக்க? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உனக்கு ஓன் துக்கம் பெருசா இருக்குது. அவருக்கு அவருடைய ஜனத்தின் கண்ணீர் பெரியதா இருக்கிறார். உனக்கு ஓன் வாழ்க்கை பெரியதா இருக்கிறது, அவருக்கு அவருடைய ஜனத்தின் கூக்குரல் பெரியதா இருக்கிறார். உனக்கு ஓன் கௌரவம் பெரியதா இருக்குது, அவருக்கு அவருடைய ஜனத்தின் அங்கலாய்ப்பு பெரியதா இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அங்கலாய்ப்போடு இருக்கிறார், ஆதங்கத்தோடு இருக்கிறார், கண்ணீரோடு இருக்கிறார். அந்த எதிர்கால வாழ்க்கைக்காக ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடந்த நாளுக்கு ஒரு காரியத்தை யோசிச்சேன். அல்லேலூயா. பெத்தெடுக்கிறது வழி கூடையா, இல்லை பெத்தெடுத்தது வளர்த்த பிறகு ஓடி போகுதுல அப்போ வழி கூடையா? நான் சொல்ல புரியுதா? இவன் பெத்தெடுக்கிற வழி பெருசா, பெத்தெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே நீலாம் ஒரு அம்மாவா அப்படின்னு கேட்டு நம்மளோட தூரமா போகுது பார்த்தீங்களா? இந்த வழி பெருசா அந்த வழி பெருசா? நீங்க தான் சொல்லணும். எனக்கு நான் ஒரு வழியை தான் அனுபவிச்சிருக்கேன், பெத்த வழி எனக்கு தெரியாதுமா. எங்க பெத்த வழி ஒரு நாளோட முடிஞ்சிட்டு, பெத்த வழி இருந்துட்டு அந்த ஒரு நாளோட, அந்த 1 மணி நேரத்தோட, ஒரு 3 மணி நேரத்தோட, ஒரு 6 மணி நேரத்தோட, ஒரு சிலருக்கு பேண்ட் செட்டு மாதிரி வைத்து தள்ளிக்கிட்டு 2 நாள் நர்சி நடந்தா தான் பிள்ளை இறங்கும். நடந்தா 2 நாள் நடந்த பிள்ளைகள் இருக்கிறீங்க, அம்பாயிரத்துல கதறிக்கிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எங்க அப்படி வளர்த்தாலும் மறுபடியும் பிள்ளை வைக்காம யாரும் இல்லை.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. அப்போ அந்த பிள்ளைய கையில வந்தோடனே அந்த வழியெல்லாம் மறந்துடுது. மணி நேரம் ஒரு பாயிண்ட்ல முடிய போகுது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அதே பிள்ளை நம்மளை விட்டு விலகும் போது இந்த பாடல் வரிகளை அது யார் எழுதின பாட்டு? ஏன் நீதான் தெரியுமா? எனக்கு அதை பாடி எனக்கு மியூசிக் போட்டு என் செல்லுக்கு அனுப்பி வச்சுருங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாட்டின் தாக்கம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. புரிஞ்சவர்கள் அழுதார்கள், புரிந்தவர்கள் பாடினார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதாங்க கற்பது அங்காளாயிருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கழுவினேன், நான் கழுவினேன், நான் ஜீவனை கொடுத்தேன், நான் உடை உடுத்து வைத்தேன், நான் அலங்கரித்தேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஆமா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு 7 கூடுனதை கையில் எடுத்துக்கிட்டு 12 கூடுனதை கையில் எடுத்துக்கிட்டு அவன் மீன் வாயிலிருந்து வெளிப்படத்தை எடுத்து வலியும் கட்டிட்டு கடைசியில துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. எங்க பெற்றெடுக்கிற வழியை பார்க்கணும். அல்லேலூயா. ஆமா, அந்த வளர்த்த பிள்ளை அவருக்கு தூரமா போகிறதுக்கு அந்த வழி தான் பெருசு. நினைக்க அந்த வழி இருதயத்துல மாறவே மாறாது. இதுக்கு நான் பால் கொடுத்த அழகென்ன, இதுக்கு நான் தலை சீவி விட்ட அழகென்ன, இதுக்கு ரெட்டச்சடை போட்ட அழகென்ன, இதுக்கு கோண உச்சி எடுத்த அழகென்ன, இதுக்கு அவன் ஊட்டி மலையை வச்ச அழகென்ன, அல்லேலூயா, இதுக்கு பட்டாடை ஊட்டி அப்படியே நடக்க பழக்கி வைத்த அழகென்ன, அல்லேலூயா, மூக்கு தடுத்துக்கிட்ட அழகென்ன, அல்லேலூயா, என் மேலே படுத்துக்கிட்டு என் மேலே மோண்டடிச்சு என் மேலே பேண்டடிச்சு அந்த நாட்டத்தெல்லாம் மனரமியமா சகிச்சன சண்டாளி எப்படி பண்ணிட்டாங்க. நினைக்கும் போதெல்லாம் அந்த இருதயம் கருதும். கண்ணீரோடு கத்தர் இருக்கிறார், கண்ணீரோடு கத்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த கண்ணீரை ஆமா துடைத்தவர்கள் மோசே. அந்த கண்ணீரை துடைக்க பிரயாசப்பட்டவர் ஆமா எலியா. அல்லேலூயா. அந்த கண்ணீரை துடைக்க தன்னுடைய வாழ்வை அவன் பத்மூர்த்திகளை ஒப்பு கொடுத்தவர் யோவான். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஏறிவான்னு சொன்ன உடனே மோசே, நான் நேரடியா உள்ள போயிடுறேன். ஆமா, ஏறிவான்னு சொன்ன உடனே ஏறி போய் தேவ சமூகத்துல பேசிய எலிய மோசைய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். கர்த்தர் என்ன செஞ்சாரு? பிரகாசிக்க பண்ணினார். மேல போய் அவர்கிட்ட பேசிட்டு இறங்கி வந்தான். ஒருத்தன் பார்க்க முடியல, அவரை மோசையை பார்க்க முடியல. மோசே முக்காடு போட்டதான் அவனை பார்க்க முடியல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீ கர்த்தர் சமூகத்துல நீ நின்னுட்டு நீ யாரையும் தைரியமா எதிர்த்து நின்று முகத்துமா பாரு. நீ முகத்தை தொங்க போடுங்கிற அவசியம் உனக்கு கிடையாது. எத்தனை நான் சொல்றது புரியுது? ஏன் நீ தலைக்கு வந்து நிக்கணும்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க ஏலிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஒரு சாமுவேலை கர்த்தர் வச்சிருந்தாருல்ல. அல்லேலூயா. எங்க சவுலுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஒரு ஆமா கர்த்தர் நல்லவர். அதே சாமுவேலை கர்த்தர் வச்சிருந்தாருல்ல. ஒரு தாவீதுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஆமா ஒரு காத்து தீர்க்கதரிசிய, ஒரு நாத்தான் தீர்க்கதரிசிய கர்த்தர் வச்சிருந்தாருல்ல. இவங்க எல்லாம் ராஜாக்கு பயந்தாங்களா? சவுலுக்கு பயந்தாங்களா? ஏலிக்கு பயந்தாங்களா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க தாவீதின் பட்டயத்துக்கு நாத்தான் தீர்க்கதரிசி பயந்தாரா? பதில் சொல்லணும். அல்லேலூயா. தாவீதின் பட்டயத்துக்கு காத்து பயந்தாரா? ஏன் பயப்படல அப்படின்னா கர்த்தருக்கு முன் நின்றார்கள் அவர்கள் எல்லாம். கர்த்தருக்கு முன் நிற்கிற நீயே தலையத்துக்கு தொங்க போட்டு நிற்கிற. உன் முகத்தை கருகி போக பண்ணினது யாரு? உன் சுய கௌரவமா? அல்லேலூயா. கேள்வி நாதன் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை கர்த்தர் முகமுகமா தரிசித்த ஒரு மோசே முகத்தை பிரகாசிக்க பண்ணி ஆமா மோசையை வெட்கப்படுத்தினவங்க பூரா ஆமா தலைகளை பண்ணினவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நெஞ்சுக்கு நேரம் நிமிர்ந்து நில்லுங்க. யாருக்கும் பயப்படுங்க அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு முன் நிற்கிறவன் ராஜாக்கே பயப்பட மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஏரியா பூஜாக்களுக்கு ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால நின்னு உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு, உன் இருளை வெளிச்சமாக்குவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன் நிற்கிற ஒரு தேவபிள்ளை தைரியமா கண்ணை நிமிர்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. உன் பார்வையின் வெளிச்சத்துல சத்துரு சிதறி ஓடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்க மகாபெரிய அபிஷேகம். ஆமென். உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் சமூகத்துல உனக்கு வரக்கூடிய போராட்டம், உனக்கு வரக்கூடிய நிந்த, உனக்கு வரக்கூடிய அவமானம், இந்த ஒடுக்கம், இந்த பாதையில கர்த்தர் உன்னை வச்சிருக்கான்னு சொன்னா, நீ அவர் எந்த இடத்துல ஏறிவான்னு சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நீ ஏறினா உன்னை யாரும் விலன் பண்ணக்க முடியாது. ஏறி வரதான பிரச்சனையா இருக்குதுங்க. ஏமா ஜெபத்துக்கு வாண்டனா தானே பிரச்சனையா இருக்குது. அது மாத்திரம் எனக்கு சொல்லிடவே கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, அது மாத்திரம் சொல்லிடவே கூடாது. ஜெபத்துக்கு வாண்டனா பிள்ளைக்கு குண்டி வாட்டையாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ ஒரு சாக்கு போக்கு, நொண்டி சாக்கு போக்கு, ஏறி வா ஏறி வா, அது மாத்திரம் கூப்பிடவே கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஆனா என்ன வேணும்? மோசேயின் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. ஏன் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணவில்லை? பேரனொழி போட்டு பிரகாசமா ரலிலே திறக்க பார்க்கணும். அல்லேலூயா. அது என்னமா என்ன போடுவாங்கம்மா? பவுண்டேஷன், அஸ்திவாரம் போட்டு முகத்துக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். உன் நெருக்கம் அவருக்கு தெரியும், உன் ஒடுக்கம் அவருக்கு தெரியும், உன் புலம்பல் அவருக்கு தெரியும், நீ கைவிடப்பட்டது தெரியும். இது எல்லாமே கர்த்தர் நிமித்தம் வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிமித்தம் வந்ததுன்னா நீ சொல்லணும், அன்றியோட தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால கர்த்தரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. இப்ப இருக்கிற காரியம் கர்த்தர் நன்மைக்கு தானே செய்து முடிப்பாரு. அறிக்கை பண்ண கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. டோன்ட் வரி, டோன்ட் வரி. அல்லேலூயா. இருக்கிறது ஒரு ஜீவன், இருக்கிறது ஒரு ஜீவன். இங்க இருந்து வெளியே போயிட்டா அங்க மடியில கிடக்கும். அல்லேலூயா. ஆமா, இங்க இருந்தீங்கன்னா அவர் என் கூட இருப்பார். இது வெளியே போயிட்டா அவர் கூட நான் இருப்பேன். எது வேணும்? பவுல் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறது உங்க நன்மைக்காக, நான் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன், அது என்னுடைய நன்மைக்காக. நான் எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன், அது என்னுடைய நன்மைக்காக. அல்லேலூயா. ஆனால் நான் பிழைத்திருக்கிறது உங்களுடைய நன்மைக்காக பவுல் இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க மரித்து போறது உங்களுடைய நன்மைக்காக. ஆண்டவரே எப்பவுமே எடுத்துருக்கப்பா, எடுத்து போட்டுப்பா அப்படின்னா அது உங்க நன்மைக்காக நீ ஜெபம் பண்ற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிழைத்திருக்கிறது அநேகருடைய நன்மைக்காக நான் பிழைக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதை நீ தேர்ந்தெடுக்க போற? எதை சூஸ் பண்ண போற? அவர் இப்ப அங்கலாய் போட இருக்கிறார். உனக்கு உன் கஷ்டம் பெருசா இருக்கு. அல்லேலூயா. நல்ல தேவ பிள்ளையே உன்னை முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். யாருக்கு முன்பாக? உன்னை பகைத்தவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க பண்ணுவார். நீங்க பல்ல நெருந்து கடிச்சுக்கிட்டு நிக்கிறான், இவர் சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் பேச பேச முகம் பிரகாசமாகுது. இவன் முகம் பிரகாசமாக அவன் இன்னும் நிறுவான். முகம் மாறவே இல்லையே. தேவானுக்கு என்ன முகம் மாறவே இல்லையே. அல்லேலூயா. மடியும் போது அதே பிரகாசத்தோடு மடிந்தான் அல்லவா. அவன் மடிவு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனை இந்த உலகத்துக்கு கர்த்தர் எழுப்பி தர வாய்க்கால இருந்தது அல்லவா. நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நல்லவர். ஸ்தேவான் மடியை விட்டு கொடுக்கலன்னு சொன்னா இன்னொரு நாள் செலவு பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கணும். ஆனா ஸ்தேவான் தனக்கு வந்த பாக்கியத்தை, தனக்கு வந்த அந்த உபத்திரத்தை ஆனந்தமாய் பார்த்ததுனால அவர் தரிசனம் பெற்றாரு. ஆமா, இவர் பிதாவின் சிங்காசனத்தின் மத்தியில இவர் நின்றுக்கிட்டு, ஆமா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லிட்டு, வா வா மகனே வா, உன்னை உத்தமுள்ள ஊழியக்காரனே வா, நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பெற்று பகிர்ந்து கொள்வா, எங்க அப்பாவுடைய சிங்காசனம் உனக்காக காத்துக்குன்னு சொல்லி அவர் எழுந்திருந்து வரவேற்ற காட்சி இவர் இன்னும் பிரகாசிக்க பண்ணினது. இவருக்கு வந்த கல்லெறி இவர் இன்னும் என்ன செஞ்சனா
அதை அனுபவிக்க சொன்னது. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆளு கல்யாணம் ஏந்த ஓட்டம் நாயாடி ஓடுறது. நாய் தான் கல்லை பார்த்தா ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைங்க, கோலியத்தை விரட்ட வேண்டிய தாவீதுங்க. அல்ல அவன் சொன்னா நாய் நாயா? ஆமா, நாய் கல்லை பார்த்து பயப்படுற. நான் கோலியத்தை சொல்றேன். அல்லேலூயா. தேவன் கல்லை பார்த்து பயப்படல. வா இன்னும் எரிவா. அவர் இந்த கூப்பிட்டு இருக்காரு, அந்த போறேன். நீ எரிஞ்சாதான் நான் போவேன். நீ கல் எறிஞ்சாதான் நினைச்சுவேன் நாங்கள் போக முடியும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். எரி ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மலை மேலே ஏறி 3 பேரை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. மலை மேலே ஏறின இயேசு கிறிஸ்து முகம் என்ன செஞ்சது? பிரகாசிக்க ஆரம்பிச்சது. என்ன சொன்னாங்க பிரகாசிச்சது இவருக்கு? உன்னை கீழே இப்போ இறங்கினவொடனே கல்லெறிஞ்சு எடுத்து போகிறாங்க, கையை கெட்ட போகிறாங்க. இவர் முகம் பிரகாசமாகுது. ஒருத்தன் காரி துப்ப போகிறான், இவர் முகம் பிரகாசமாகுது. ஒருத்தன் ஆமாம் வாரினால ஒருத்தர் என்ன செய்ய போகிறான், ஒருத்தன் கண்ணத்தில் அடிக்க போகிறான், முகம் பிரகாசமாகுது. அங்கே தரிசனம் சொல்லப்படுது. பாடிகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எலியாவும் ஆமாம் மோசையும் அங்கே நிறுத்துறாங்க. அவன் ஏசு கிறிஸ்துல பாடுகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் முகம் பிரகாசமாகுது. உனக்கு பாட சொன்னா உன் முகம் ஏன்னு நல்லா தான் கேட்கணும். அவனை இப்படி காப்பாற்ற வராங்க. அதனால எப்போ ஜோம் பண்ணிட்டு வாங்க, நீ நல்லா இருப்பீங்க. நான் சொல்றது புரியல அவங்களுக்கு? அல்லேலூயா. பாவிக்காய் கசக்கி கொடுத்தோம்னா அப்படி கசக்குதுல்ல? அல்லேலூயா. ஆனால் குடிச்சு பாருங்க, ரத்தத்தில் இம்யூனிட்டி பவர் கூடும், ரத்தத்தில் அணுக்கள் கூடும். அல்லேலூயா. காய்ச்சல் வந்துட்டான், பப்பாளி இலையை நல்ல சமைச்சு தின்றுங்க. ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டாம், பிளட் செக்அப் எடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக இம்யூனிட்டி பவர் செஞ்சிடும், கூடும். அது எப்படி? அதெல்லாம் திங்க முடியாது. நாங்கள் கசக்காத ஒரு மாத்திரை லவக்குன்னு முழுங்கிடுவோம். அப்படியே பழக்கப்பட்டவர்கள். ஆயிரக்கணக்காக செலவழிப்போம். உன் கையை பேசி அண்ணி குசி பதில் அங்கே சொல்லியிருக்காரு. போ உன் தண்ணியாக இருக்குது, போ காணிக்கப்பட மாட ஆண்டு கொண்டு கொடுத்து சரி வச்சு டாக்டர் கொண்டு கொடுத்துரு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனம் கவனம். அல்லேலூயா. உன்னை பிரகாசிக்க பண்ணுவான். இந்த மலை மேலே ஏறினவன அந்த ஜனத்துக்கு ரூல்ஸ் போடுறாரு. என் ஜனத்துக்கு இப்படிலாம் நான் வாழ வைக்க போகிறேன், என் ஜனத்தை இப்படிலாம் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், என் ஜனம் இப்படி தான் வாழணும், என் ஜனத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, என் ஜனத்துக்கு ஒரு நிர்வாகம் இருக்கிறது, இப்படி தான் என் ஜனம் வாழணும், அதெல்லாம் நீ தான் என்ன செய்யணும், என் ஜனத்துக்குள்ளாக செய்யணும்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய ஜனங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையின் வெளிப்பாட்டை அவன் மோசேக்கு கர்த்தர் காண்பித்தான். என் ஜனம் இப்படிலாம் என்னை ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த ஆராதனையின் ஒழுங்கு முறையை கர்த்தர் மோசேக்கு காட்டினான். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், மரித்து போக தீர்மானிச்ச எலியாவுக்கு கர்த்தர் காமிச்சாருங்கவா. ஆமாம், ஆசைகளுங்கிற ஒருத்தர் இருக்கலாம். ஆமாம், நான் இஸ்ரவேலை பழி வாங்கணும், ஆசைகளை வச்சு தான் இஸ்ரவேலை பழி வாங்குவேன். அல்லேலூயா. கர்த்தர் அதே எகு வச்சு தான் இஸ்ரவேலை ஆண்ட ஆமாம் கர்த்தர் நல்லவர் ராஜ்யத்தை நான் நினைச்சுவேன், நான் பழி வாங்குவேன். இவங்க 2 பேரும் தப்ப விட்டதை எலிசாவை கொண்டு நினைச்சுவேன், நான் பழி வாங்குவது எல்லாம் நீ செஞ்சாதான் முடியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தன்னுடைய ஜனத்துக்குண்டான நியாய தீர்ப்பை கையில கொடுத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் திட்டங்கள், நீ மலைக்கு மேல ஏறி போனன்னு சொன்னா தேவனுடைய இறுதியின் திட்டங்களை அறிந்து கொள்ளலாம். உன் சந்ததியின் எதிர்கால திட்டத்தை அறிந்து கொள்ளலாம். உன் வீட்டின் எதிர்கால திட்டத்தை அறிந்து கொள்ளலாம். உன்னை கொண்டு கர்த்தர் வைத்திருக்க திட்டத்தை அறிந்து கொள்ளலாம். நீ தேவ சமூகத்தில் ஏறி வந்தேன்னு சொன்னான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 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 திட்டங்களை நீ மக்களுக்கு சொல்லும் போது அவர்களுடைய மனம் திரும்புதல் இயேசு கிறிஸ்து களி கூறுதலா இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னிடத்தில் வைக்கப்பட்ட வார்த்தையை நீ ஜனங்களுக்கு சொல்லும் போது ஆராதனை முடிவில் கர்த்தர் ஒரு ஆமா எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தை சுட்டி காண்பிச்சாரு. நான் உன்னை முள்ளுகளுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன், உன்னை தேளுகளுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன். வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா?
5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் கவனி. கலகி விட்டாலும் இவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்பதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டால், கலகக்காரர்களுக்கு அவர்கள் கேட்டாலும் சரி கேளாட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டாரை போல கலகக்காரனா இராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறது புசி என்றார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஏமா, நான் உன்னை முள்ளுகளுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன், உன்னை தேள்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன், கலகக்கார கோச்சுகளுக்குள்ள உன்னை வச்சிருக்கிறேன். யாரா வச்சிருக்கேன்? தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு முன் இருக்கிறவனா நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நீ அந்த கலக வீட்டாருக்குள்ள நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்கிறத அவங்க பார்க்கணும். அல்லேலூயா. நீ அந்த கலக வீட்டார போன ஆயிரம் முடிக்கிறார். நான் உன்னை தீர்க்கதரிசிங்கிற அடையாளத்துல ஏன் வாயா உன்னை வச்சிருக்கிற? நீ அந்த நார வாயா மாறிடாத. பக்கத்துக்கே எப்படி சொல்லுங்க, நீ இயேசு வாயி அந்த நார வாயா மாறிடாத. நல்லா இருக்க. எத்தனை நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னேற்கிறார். அல்லேலூயா. ஏறி வருகிற தேவப்பிள்ளை, ஏறி வருகிற தேவப்பிள்ளை கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றியுள்ளா இருப்பான். கர்த்தருடைய தீர்மானத்துக்கு தன்னை அர்ப்பணித்துள்ளா இருப்பான். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். கலகம் பண்றது கலகக்காரனுடைய வேலை, ஆராதிக்கிறது என்னுடைய வேலை. கலகம் பண்றது கலகக்காரனுடைய வேலை, ஜெபம் பண்றது என்னுடைய வேலை. கலகம் பண்றது கலகக்காரனுடைய வேலை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது ஏன் வேலை. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதையும் பேசிட்டு போ, ஏன் வாயிலிருந்து வருது ஒரு கர்த்தருடைய வார்த்தை. தைரியமா சொல்லு. எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? எதுக்கு ஓடணும்? எதுக்கு ஒளியணும்? நிமிர்ந்து நில்லு. மடியில கணர்ந்தாதானே வழியில பயம் இருக்கும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தருடைய வாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தெம்பு இருக்கா? ராம்பாபா தான் கேட்பார், தில் இருக்கா அப்படிம்பார். எதிராளிக்கு முன்னாடி என்ன இருக்குது? தில் இருக்கா? நீ தில் இருந்தா நில்லு. அவர் முகத்தை வெண்கல அலங்கமாய் மாற்றுவார். எதிராளிகளுக்கு ஓ முகம் வெண்கல அலங்கமா மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் ஒண்ணு சேதப்படுத்தாது. நீ அப்படியே வாயா இருந்தேன்னா, நீ ஏறி வந்தேன்னா ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? தன் திட்டங்களை உனக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கலாம். அவர் தன்னுடைய ஜெனரேஷனுக்கு இந்த உலகத்தின் முடிவுக்கு என்னெல்லாம் செய்ய போறேங்கிறத உன்கிட்ட சொல்ல ஆவலா இருக்கிறார். இன்னும் 2026 நடக்கக்கூடிய தேர்தல் முடிவை உன்கிட்ட பேச கத்துற ஆதரவு ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டின் நலன்கள் உனக்கு அக்கறை இருக்குதா? உனக்கு அவருடைய இறுதி அங்கலாய்க்குது, அவருடைய இறுதி துடிக்குது. அல்லேலூயா. அவருடைய திட்டம் நிறைவேறும், அவருடைய இருதயம் துடிக்குது. யார்கிட்ட பேச விரும்புறாங்கன்னா அவருடைய இருதயத்துல காது வைக்கிறோட பேச விரும்புகிறார். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை குறித்து இங்கிருந்து ஒரு சிலரோட கர்த்தர் பேச விரும்புகிறார். நீ நினைக்க ஏன் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்க? அல்லேலூயா. அதை கேள்விக்குறியா மாத்தினதே அவர் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது ஆச்சரியக்குறியா மாறும்னு சொன்னா காது வச்சு கேளு. ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி செய்யப்பான்னு சொல்லு. உன் ஆலோசனை கேட்கறதுக்கு ஒரு ஆயத்தமா இருக்கிறார். முடிவ மாறுறாய், முடிய பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். திட்டங்களை ஒண்ணுமித்த ஒரு மாற்றி போட ரெடியா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தன்னுடைய காரியத்தை மறைப்பணும்னு சொன்னவரு ஏன் போட்டு தெளிக்கொண்ட சோதோகுமார பட்டணத்தை எதுக்கு ஆபிரகாமுக்கு சொல்லணும்? ஒருத்தனாவது வச்சுக்க விட மாட்டானா? ஒருத்தனாவது மனம் திரும்ப மாட்டானா? ஒரு மனிதனுடைய விண்ணப்பம் எனக்கு என் சமூகத்தில் எட்டாதான் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஒரு அநிலத்தில் ஏன் காட்டுறாரு அப்படியாட்டு சோமன மாட்டியா அப்படிங்கிற ஆதானம். ஒரு அநிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கடைசியா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே லோத்தை குறித்து சொல்லப்படும் 17ஆவது வசனத்தில் ஆமாம் சோதோம் குமாரை அழிக்க வரும்போது ஆமாம் கர்த்தர் நல்லவர் குளோரிஃபிகான். அவன் லோத்து
சோதம் குமோராவின் அக்கிரமத்தின் நடுவில் குடியிருந்தாலும் எங்க அவனை சந்திக்கவும் தேவதூதர்கள் வந்தாங்க பாருங்க. அக்கிரமக்காரன் மத்தியில் குடியிருக்கிற லோத்துவை சந்திப்பதற்கு தேவதூதர்கள் இறங்கி வந்தார்களாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுக்கு இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒருத்தன் தரப்புல நிற்கான். அந்த ஒரே 50 நீதிமன்றங்கள் அழிந்திருந்தால் அனுப்பிடுறோ, 40 நீதிமன்றத்தை அழுப்பிடுறோ, 30 நீதிமன்றத்தை அழுப்பிடுறோன்னு சொல்லி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை அறிந்து ஆப்பிடுறான். கையை வசதி திறப்புல நிற்கிறார். சோதனகுமாருக்கு நேரம் கையை வசதிட்டு, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க. அங்கே லோத்து இருக்கிறான், என் அண்ணன் மகன் லோத்து இருக்கிறான், என் அண்ணன் மனைவி மகன் கொண்டாட்டி இருக்கா, ஆண்டவரே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அல்லேலூயா, அழிச்சிடாதீங்க. 40, 50, 40, 30, 20, 10 அப்படி ஏலம் போட்டுக்கிட்டே வராது. அவருடைய அந்த கூக்குரல் சத்தம் அவருடைய இருதயத்தை கவர்ந்ததுனால தான் இந்த குடும்பத்தையாவது பாதுகாக்கலாமான்னு சொல்லி வந்து இவனை பார்த்தீப்பா மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னால், நான் அந்த சோவாரிக்கு போட்டால் சோவாரி போனேன். எங்கே போய் சொன்னாரு? உன்னை காப்பாற்ற போறேன், உன்னை நினைச்ச போறேன், உன்னை காப்பாற்ற போறேன், நீ மலைக்கு ஓடி போ அப்படின்னு சொன்னா, மலைக்கு ஓட போன மலைக்கு ஏற முடியாது. மலை ஏற தெம்புள்ளையா, முழங்கால் போட தெம்புள்ளையா, இல்லை படுத்துக்கிட்டு சொல்லிட்டா எந்திரிச்சு நிற்கிறீங்க என்ன இல்லை தெம்புள்ளானவர் உட்கார்ந்து சோகம்டா. அல்லேலூயா. நல்ல காட் பிளஸ் யூ. எப்படியாவது ஜெபம் பண்ணிடு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? மலைக்கு ஓடி போனா மலைக்கு ஓடிரு. அவர்கிட்ட போய் பேர பேசிக்கிட்டு இருக்காத. அவர் ஏற்கனவே சொல்றாரு சமபூமி, எப்ப அந்த சமபூமி எங்க நிக்காதேன்னு சொல்லிட்டாரு. அப்ப சமபூமி அழிக்க போறாரு. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மழை கொஞ்சம் கலந்து கொண்டா இருக்காண்டவரே, ஏறது கொஞ்சம் கடினம், ஏறி இறங்குறது கொஞ்சம் கடினம், இது சமபூமி நல்லா இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் நாசமா போனார். அல்லேலூயா. மோவாபிய சந்ததி அம்மோனிய சந்ததி பெற்றெடுத்தார். அல்லேலூயா. நல்ல பீலையாத்திற்கு தரிசிக்க அது நல்ல வாய்ப்பா போயிட்டு, பாழாக்கு சபிக்க கூப்பிட இவரை சபிக்க முடியாது. கர்த்தர் வேலை எடுத்திருக்கிறார் ஐயா, அவர் வேலையை திறந்து விட்டார் தான் இந்த ஜனத்தை சபிக்க முடியல. அழகா ஒரு ஆலோசனை கொடுத்தா பாருங்க. மோவாபிய பெண்களை இவர்களோடு அனுப்பிவிட்டு, எங்கிருந்து வந்தது? நீ மலைக்கு போனா மோவாபிய வந்தோம். உன் சந்ததி மோவாபிய சந்ததியா மாறிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சந்ததி அசுசியான சந்ததியா மாறிடக்கூடாது. நம்முடைய முழங்கால் மலையில இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தம் நிறைவேற பண்ணுகிறதா இருக்கணும். தேவ சத்தம் கேட்கிறதா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையை 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி பாதுகாப்பு சொல்லி வாக்கு பண்ணினவர் இன்னைக்கு மாறாதவரா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எம்மா நீ போடுற எல்ஐசி உன் பிள்ளைய பாதுகாக்காது. போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, ஏதோ வந்துட்டு சொல்லிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வீட்டில சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பேங்க் பேலன்ஸ் உன் பிள்ளைய காப்பாத்தாது. நீ கற்றுக் கொடுக்கிற கல்வி உன் பிள்ளைய பாதுகாக்காது. கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான் பாதுகாக்கும். கர்த்தருடைய இறக்கம் மாத்திரம்தான் பாதுகாக்கும். இறக்கம், கர்த்தருடைய இறக்கம் பிள்ளைய பாதுகாக்கணும்னா முழங்கால் கண்மலையின் வெடிப்புல நிற்கணும். ஒரே கண்மலையின் வெடிப்புல முழங்கால் நிற்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நியமித்து இருக்கிற அவன் நம்பிக்கைமா செஞ்ச வீட்டுல உபவாசம் செஞ்சப்போம் வெள்ளிக்கிழமை சொன்னா முழங்கால் எங்க நிற்கணும்? அதுதான் ஒரே. அல்லேலூயா. இந்த ஓரேப்புல நின்னுட்டு வீடுங்கிற கர்மேல நீ கர்ச்சித்தேன்னு சொன்னா அக்குன்னு இறங்கும். இந்த ஓரேப்புக்கு வராம கர்மேல அக்குன்னு இறங்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஓரேப்புல கரங்கோர்க்காம உன் வீடு கர்மேலா மாறாது. அல்லேலூயா. நல்லவர். உன் வீட்டை சுற்றி இருக்கிற அவன் பொய்யான கிரிகள் தோற்கடிக்கப்படணும். நீ ஓரேப்புங்கிற ஜெப வீட்டுல நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன போற தண்ணி வந்தா வராட்டி என்ன? அல்லேலூயா. நல்லவர். குளோரி டு காட். நம்ம ஒரு கிளாஸ் பயிர் குடிக்கிறேன்னு
ஆமா, சொத்தை எழுதி கொடுத்தா மொத்தமா நாசமா போனோம். உனக்கு தண்ணி வந்தா உனக்கு தேவ சமூகம் அசால்ட் ஆகிருது, தண்ணி வரலனாலும் அசால்ட் ஆகிருது, தண்ணி வந்தாலும் பிரச்சனை, வராட்டி பிரச்சனையா இருக்கு. கர்த்தர் நல்லவர். கவனம் 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 கவனம். கருணை நம்ம ஓரேப்புங்கிற ஆமா, இந்த தேவ சமூகத்துல நீ போடுற முழங்கால் உன் வீடை கர்த்தர் கர்மையா மாற்றுவார். அல்லேலூயா. உன் வீட்டுல கேட்கிற பொல்லாத சந்ததி இறைச்சலை கர்த்தர் கலங்க பண்ணுவாரு. ஏன் நீ ஓட வேண்டாம், அவன் ஓடுவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் ஓட வேண்டிய ஆளு. ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ ஊதி தள்ள வேண்டிய ஆளு. கூணு ஊதா போதும் ஓடிடுவான். நீ ஓரேப்பு அனுபவத்தில் இல்லாததுனால நீ ஓட தீர்மானிக்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். க்ளோரி காட். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் சிலரை சந்தோஷமாய் பார்க்கிறார். ஓரேப்புல நிற்கிறீங்க, அல்லேலூயா, நல்லவர். சிலர் அங்கலாய்ப்போடு நிற்கிறீங்க, அல்லேலூயா, உங்க அங்கலாய்ப்பு மாறும். அல்லேலூயா. சிலரை குறித்து கர்த்தர் கண்ணீர் விழிச்சு நிற்கிறார். வந்துட மாட்டியா எலியா, எலியா இந்த அப்போ குசி, உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ இங்கே படுத்திருக்க கூடாது, நீ எலும்பு, நீ ஓரத்துக்கு போகணும்னு சொல்லி அக்கறை உள்ளவராக இருக்கலாம். ஜனங்களுடைய கூக்குரல் அவர் கண்ணீர் விடுக்கிறது. அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு பஞ்சு கையா நீ மாற மாட்டியான்னு சொல்லி கத்தரை எதிர்பார்க்கலாம். எல்லா முழங்கால் படிங்க பார்க்கணும், எல்லா முழங்கால் படிங்க பார்க்கணும். உனக்கு வந்த உத்தரவு, உனக்கு வந்த நேரத்தில், உனக்கு வந்த போராட்டம், இது எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். உன்மேல் சொல்லப்படுகிற நிந்தையான வார்த்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறான், நிபச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான், அறிந்திருக்கிறான். நீ அவருடைய தீர்க்கதரிசி என்று அவர் உன் பேரில் மேன்மை பாராட்டுகிறவா இருக்கிறார். நீ முள்ளுக்குள்ள இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார், நீ தேர்தலுக்குள்ள இருக்கிறத அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நீ எனக்கு முன்னால நிற்கிறதங்கிறத நீ சாதிச்சு காட்டுன்னு சொல்லி விரும்பலாம். உன் வைராக்கியம் எதுக்கெல்லாமோ வைராக்கியம் பாராட்டுங்கள, நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட மாட்டியான்னு சொல்லி அவருடைய இருதயம் அங்கலாய் கூட இருக்கிறது. ஒப்பு கொடுக்குறவங்க மாத்திரம் எல்லாம் கண்ண முடியும், எல்லாம் கண்ண முடியும், எல்லாம் கண்ண முடியும். மேற்கோ ரிகப லகநக தரும் சிகப லகநக தரும், மேற்கோ ரிகப லகநக ரிகநக தரும் சிகப லகநக. நானும் பார்க்கல, யாரும் கண்ணையும் திறக்கவும் வேண்டாம், ஆண்டவர் பார்க்கட்டும், ஆண்டவர் பார்க்கட்டும். நானும் ஜெபம் முடிகிற வரைக்கும் உன் கையை பார்க்க போகிறது கிடையாது, உன் முகத்தை பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கும் அங்கலாய்ப்பு இருக்கிறது, எனக்கும் பாடு இருக்கிறது, எனக்கும் நோவு இருக்கிறது, எனக்கும் பலவீனம் இருக்கிறது, என்னையும் சுற்றி அவமானங்கள் இருக்கிறது, என்னை சுற்றி நிந்தைகள் இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற வேதனைகள் பலமாக இருக்கிறது. நானும் சில வேலைகளில் சொல்லுகிறேன், ஆண்டவரை நான் வாழ்வதை பார்க்கிறேன், சாவது நலம் என்று நான் சொல்லுகிறேன். நானும் ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரே இந்த கண்ணீரை துடைக்க என் கையை நான் உயர்த்துகிற ஆண்டவரேன்னு சொல்றது மாத்திரம். ஆதங்கத்தோடு இருக்கிற அவர் கண்ணை தண்ணி தொட மாட்டியா, ஆதங்கத்தோடு இருக்கிற அவரை கழுத்து கெட்டி பிடிச்சி நான் இருக்கிறேன்ப்பா, எனக்காக கண்ணீர் வடிச்சிங்க ஆண்டவரே, எனக்காக செந்நீர் சிந்திங்க ஆண்டவரே, எனக்காக ஜீவன் வெட்டிங்க ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா. என் மாமிசம் ஒரு சில நேரங்களில் சோர்ந்து போகும்போது நம்ம துக்கப்படுத்தின ஆண்டவரே, நாம வேதனைப்படுத்தின ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பு நான் எனக்கு நிறைவேறல வந்தோன்னு நான் மனம் கசந்து படுத்துன ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த சித்தத்தை நிறைவேற்ற நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கணும்ப்பா, என்னை நீங்கள் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தின் மேலே உங்களுடைய பரிசுத்த கரம் இறங்கட்டும்,
அந்த ஆளுக்கு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அந்த ஆளுக்கு அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. அநேகரை உயிர்ப்பிக்கிற வல்லமையில பலன் ஒருவரை நிரப்பும்படி ஆச்சரியம். அநேகருடைய ஆதங்கத்தை ஆண்டவரை அப்புறப்படுத்தி ஆனந்த களிப்பாக்கிற வல்லமை நிரப்பும்படி ஆச்சரியம். திட்டங்களை உடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். மறுபடுத்துங்க. இந்த நம்பிக்கை நாசம் ஜெப வீடு ஆண்டவர் ஒரு கர்மேலா மாறட்டும், ஒரு ஓரேப்பா மாறட்டும், ஒரு கர்மேலா மாறட்டும், ஒரு மருவமனையா மாறட்டும். நீர் மகிமைப்படுவீரா. என்னென்ன ஏக்கத்தோடு எதிர்பார்ப்பு பிள்ளைகள் வந்தாங்களோ எல்லா ஏக்கத்தையும் நிறைவேற பண்ணுகிறார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். அழுகை மாறட்டும், அங்கலாய்ப்பு மாறட்டும், புலம்பல் மாறட்டும், சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், சுக வாழ்வு பெருகும்படி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேனப்பா. நம்முடைய சமூகத்திலிருந்து இருந்து ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். பெருமைகள் மாறட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.